இன்னைக்கு பக்கம் 370, 40வது சாப்டர். மெய்ப்பொருளை தேடும் ஒருவருக்கு சில குறிப்புகள். புரியாத மர்மமாக இருக்கும் ஒரு மனிதனுடைய உட்புறத்தை வெறும் கேள்விகளும் பதில்களும் ஒருபொழுதும் வெளிப்படுத்தாது என்று நான் உறுதியாக சொல்வேன். சத்சங்கம் மற்றும் அபியாசம் இவற்றின் மூலமாகத்தான் உண்மையாக இதை அறிந்து கொள்ள முடியும். புத்தகங்களினால் பயன் உண்டு என நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. ஆகையால் நான் புத்தகங்களை படித்ததில்லை என்று உங்களிடம் வெளிப்படையாக சொல்வேன். சத்தியத்தையே குறிக்கோளாக கொண்டு அதையே அடைய தகுந்ததான ஒரு விஷயமாக நினைத்து புத்தகங்கள் படிப்பதை மேதைகளுக்கும் பண்டிதர்களுக்குமே விட்டுவிட்டேன். சங்கரரோ ராமானுஜரோ அல்லது மற்றவர்களோ தங்கள் அனுபவம் பற்றி என்ன சொல்லி இருந்த போதிலும் நான் சொல்வது அல்லது எழுதுவது எதுவாயினும் அது ஆன்மீக மெய்யுணர்வு பாதையில் நான் உணர்ந்ததை அல்லது என் சொந்த அனுபவத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டவை. இப்போதெல்லாம் சில நேரங்களில் நான் புத்தகங்களை படிக்கத்தான் செய்கிறேன். ஆயினும் அது வெறும் பொழுதுபோக்குக்காகத்தான் மற்றும் என் கருத்தை சுலபமாக எடுத்து உரைப்பதற்காக நான் படிக்கின்றவற்றை என்னால் முடிந்த அளவு தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறேன். இதுவும் பாபுஜியை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள்ல ஒண்ணு என்னன்னு கேட்டா, முடிந்த வரைக்கும் சொந்த அனுபவங்களில் இருந்து பேச முற்படுவது. இது நிறைய நம்ம கிட்ட குறைவாகத்தான் இருக்குது. தியானம்னா என்ன அப்படின்னா, நம்ம புத்தகத்தில் இருக்கிற விஷயத்த நல்லாவே விளக்கமா எடுத்து அப்படியே வார்த்தை மாறாம சொல்ல நமக்கு தெரியும். தியானம்னா என்னன்னு நானா சிந்திச்சு எனக்கு என்ன தோணுதோ, நான் என்ன உணர்ந்திருக்கனோ அதை சொல்றதுக்கு எனக்கு தெரியாது அல்லது முயற்சிக்கல. இதுதான் நம்முடைய அனுபவங்களை வெளிக்கொணர்வதுல மிகப்பெரிய தடையாக இருக்கிற பிரச்சனை. நான் அடிக்கடி சொல்ற இன்னொரு விஷயம், ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டு வாய்ஸ் ரியல்னு போட்டு அதுக்குள்ளார நீங்க உங்களுடைய சொந்த அனுபவங்களை எழுதுங்க அப்படின்னு நிறைய முறை கேட்டிருக்கோம். தினமும் சொல்லிட்டு தான் இருக்கும். இந்த குரூப் நீங்க புத்தகங்கள் படிக்கும் பொழுது அல்லது புத்தகங்கள் படிக்கிறதை கேட்கும் பொழுது அல்லது இதுல சொல்லப்பட்ட ஒரு கருத்தை கேட்டுட்டு அது மேல மெடிடேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு உருவான சொந்த அனுபவங்களை, சொந்த கருத்துக்களை வெளியில கொண்டு வாங்க. அப்பா இருந்துட்டு போகுது, இது க்ளோஸ்டு குரூப். இந்த குரூப்ல நீங்க எழுதுறதோ பேசுறதோ வெளியில யாருக்கும் போய் சேர போறது இல்லை. ஆனால் அதுபோல சொந்த அனுபவங்களை எழுத முடியல, நமக்கு எழுத தெரியல அல்லது ஆடியோவா போட முடியல அப்படின்னா நம்ம சொந்த அனுபவங்களை வெளியில கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணாத ஒரு நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு தான் நானா எடுத்துக்குவேன். நீங்க வெவ்வேறு விதமாக சொல்லலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கருத்து இருக்கலாம். என் கருத்து இதுதான். மெசேஜ் ஃபார்வர்ட் பண்றதுல நமக்கு இருக்கிற ஆர்வம், நம்முடைய உண்மையான மெசேஜ் என்ன அதை உள்வாங்கி கொண்டு அது உண்மையிலேயே என்னுடையதா அப்படின்னு பார்த்துட்டு அதை நம்ம வெளிக்கொணர்வது இல்லை. அது நம்மகிட்ட இருக்கிற ஒரு துரதிர்ஷ்ட விஷயமான விஷயம். அதுதான் பாபுஜியும் சொல்ற, நான் புத்தகங்கள் படிப்பதில்லை, எதுவாக இருந்தாலும் என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து உணர்ந்து கொள்ள முயற்சிக்கிறேன். அப்புறம் நம்ம எதுக்கு உட்கார்ந்து காலையில இவ்வளவு நேரத்துக்கு வாய்ஸ் ரியல் படிக்கணும்? இங்க ஒருவர் தன்னுடைய சொந்த அனுபவங்களை வெளிப்படுத்தும் பொழுது அதை நம்ம அப்படியே நம்முடைய அனுபவங்களாக ஏற்றுக்கொண்டு அதே மாதிரி நம்முடைய சொந்த அனுபவங்களோட ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு இதை பயன்படுத்திக்கிட்டா போதும். ஸோ அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு தேவையான புத்தக வாசிப்பை நான் பண்டிதர்களுக்கும் மேதைகளுக்கும் விட்டுவிட்டேன் அப்படிங்கிறார். இப்ப நம்ம பகவத்கீதையிலேருந்து பெரிய கோட் எடுத்து சொல்லலாம், அல்லது உபநிடதத்திலிருந்து வேதங்கள்ல இதை படிச்சு அதுல அது சொல்லியிருக்கு, இதுல இது சொல்லியிருக்கு அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியும். ஆனால் அவையெல்லாம் மனிதனுடைய உள்புறத்தை அறிந்து கொள்வதற்கு ஒருபோதும் உதவுவதில்லை. எதை போல அப்படின்னா, பயிற்சியை போலவும் சத்சங்கத்தை போலவும். சமீபத்தில் நடக்கிற எல்லா யோக மகோத்சவத்துல எனக்கு பேச வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இதை நான் சொல்லிட்டு தான் வரேன். நாங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்புல புத்தகங்களை வலியுறுத்துவதில்லை,
அல்லது மிக கடுமையான பயிற்சிகளை எல்லாம் வலியுறுத்துறது இல்ல. இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய அறிவுரைகள் நாங்க சொல்றது இல்ல. நாங்க சொல்றது மெடிடேட் பண்ணுங்க, கிளீனிங் பண்ணுங்க, சத்சங் பண்ணுங்க. இந்த 3 தான். இவைதான் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள உதவும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சத்தியம். இதுதான் பாபுஜியும் விரும்புறாரு. அவரும் அதுதான் சொல்றாரு. இந்த இடத்துல புரியாத மர்மமாக இருக்கும் ஒரு மனிதனுடைய உட்புறத்தை வெறும் கேள்விகளும் பதில்களும் வெளிப்படுத்தாது. சத்சங்கம் மற்றும் அபியாஸ் இவற்றின் மூலமாகத்தான் இந்த மனிதனுடைய மர்மமான பகுதியை உண்மையாக அறிந்து கொள்ள முடியும். இதுல நமக்கு ஒரு தெளிவு இருக்கும் பொழுது, நம்ம இத உணரும் பொழுது அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு நன்றாக இருக்கும். நானும் புத்தகம் படிக்கிறேன். அது எதுக்காக படிக்கிறேன்னா, பொழுதுபோக்குக்காகவும், நான் சொல்ல வேண்டிய கருத்தை இன்னும் ஈஸியா சொல்றதுக்கு அங்க ஏதாவது வழி இருக்குது அப்படின்னா அதை தேடுறதுக்காகவும் வேணா ஒரு சில நேரங்களில் நான் புத்தகம் படிப்பேன். இப்போ புத்தகம் படித்து தெரிந்து கொண்டு நான் அது மூலமா தெரிந்து கொண்ட கருத்தை மற்றவர்களுக்கு சொல்றதுக்காக நான் புத்தகம் படிப்பதில்லை. ஏன்னா தெரிந்து கொண்ட கருத்தை எல்லாம் என்னால சொல்ல முடியாது. நான் உணர்ந்த கருத்தை மட்டும்தான் சொல்லுவேன் அப்படிங்கிறது பாபுஜியினுடைய ஒரு நிலையாக இருக்கு. அதனால இங்க சொல்லப்பட்டிருக்க அவர் பேசிட்டு இந்த புத்தகத்துல எழுதியிருக்கிற இந்த கடிதங்கள் எழுதியிருக்கிற எல்லா விஷயங்களும் கடன் வாங்கியவை அல்ல. அவருடைய உள்ளுணர்வில் இருந்து, அவருடைய ஆன்மீக அனுபவங்களிலிருந்து உதித்தவை. சங்கராச்சாரியாரின் விவேக சூடாமணியில் நான் படித்த ஒரு விஷயம் என் நினைவுக்கு வருகிறது. புத்தகங்கள் நமக்கு மெய்நிலை உணர்தலுக்கு உதவுவதில்லை. மெய்நிலை உணரப்பட்டால் புத்தகங்கள் பயனின்றி போகின்றன. இது விவேக சூடாமணியில சங்கராச்சாரியார் எழுதின விஷயம். வேதங்களோ உபநிடதங்களோ புத்தகங்களோ உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு மெய்நிலை உணர்தலுக்கு நேரடியாக உதவுவது இல்லை. இது ஒரு பக்கம். சரி, அப்ப மெய்நிலை உணர்ந்தவனுக்கு இந்த புத்தகம் தேவைப்படுமா அப்படின்னா, அவன் மெய்நிலையை உணர்ந்து விட்டால் இந்த புத்தகங்களால பயன் இல்லை. இப்ப தேடி தேடி உலகம் முழுவதும் அலைந்து இருக்கக்கூடிய நாலெட்ஜ் எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுக்கு பண்ற நேரத்தை, அதற்கு செலவிடுகின்ற நேரத்தை அமைதியாக அமர்ந்து உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தோடு இணைத்துக் கொள்வதற்காக பயன்படுத்துங்கள். நாம் பயிற்சி செய்ய துவங்கி நம் இறுதி லட்சியத்தை நாடி செல்லும் பொழுது நமது இந்த நோக்கத்திற்கு எது நமக்கு உதவிகரமாக தோன்றுகிறதோ அதை நாம் கடைபிடிக்கிறோம். அதை தொடர்ந்து கடவுளின் தொடர்பில் இருப்பதற்காக எல்லாமே அவரது சித்தம் என்று எண்ண துவங்குகின்றோம். படிப்படியாக இதுவே அவருடனான நெருக்கமாகவும் பற்றுதலாகவும் வளர்கிறது. உண்மையில் லய அவஸ்தா அல்லது ஐக்கிய நிலையின் ஆரம்பம் என்று இதை சொல்லலாம். இப்ப மெல்லமா பிராக்டிஸோடைய நேச்சர் சொல்றாரு. நீங்க நம்ம பிராக்டிஸ ஆரம்பித்தால் அந்த பிராக்டிஸ் பண்ணும் பொழுது நம்மளை அறிந்து கொள்வதற்கு எது உதவியாக இருக்கிறதோ அதை நம்ம பிடிச்சுக்கிறோம். அதை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோம். அதன் வழி செல்ல ஆரம்பிக்கிறோம். அப்படி செல்லும் பொழுது நமக்கும் குருநாதருக்கும் இடையில ஒரு மென்மையான தொடர்பு உருவாகுது. அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம மெல்ல மெல்லமா ஒரு நம்பிக்கை வர வர எல்லாமே மாஸ்டருடைய விருப்பப்படி, மாஸ்டருடைய சித்தப்படி நடக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம். இப்படி நினைக்க ஆரம்பித்தால் அதுவே நெருக்கமான பற்றுதலாக மாற ஆரம்பிக்கிறது. எல்லாம் அவருடைய ஒரு விருப்பப்படிதான் நடக்குது. லெட் தை வில் பி டன் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மேல நமக்கு எந்த அளவுக்கு ஒரு உண்மையான நம்பிக்கை வருதோ, நம்ம எப்பெல்லாம் அது மாதிரி நினைக்க ஆரம்பிக்கிறோமோ, இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இது மாஸ்டருடைய சித்தம். காலையில நான் எந்திரிச்சு இன்னைக்கு தியானம் பண்ணிருக்கேன், மாஸ்டருடைய விருப்பம் அது மாதிரி இருந்திருக்கு. அதனால எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுத்து நிம்மதியா நான் உட்கார்ந்து எனக்குள்ளார போறதுக்கு அவர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. காலையில எழுந்து உட்கார்ந்து புத்தகம் படிக்கிறேன், புத்தகம் படிக்கிறத கேட்கிறேன் அப்படின்னா மாஸ்டருடைய சித்தப்படி இது நடக்குது. நான் பத்திரமா அலுவலகம் போறேன் அப்படின்னா மாஸ்டருடைய சித்தப்படிதான் இது நடந்திருக்கு. இப்படி எல்லா விஷயங்களையும் மாஸ்டருடைய சித்தப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு விருப்பத்துல, அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம கொண்டு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவர் மீது ஒரு அன்பும்
பற்றுறுதியும் உருவாக ஆரம்பித்து இது லய அவஸ்தா அப்படிங்கிற கண்டிஷனுக்கு கூட்டிட்டு போற முதல் படியாக அமைகின்றது. லய அவஸ்தான கண்ணை மூடி ஸ்பிரிச்சுவலா உள்ளுக்குள்ள இருக்கிற லேயர்ஸ் எல்லாம் கரைச்சி எடுத்துட்டு அப்படியே இந்த ஆன்மா அப்படியே கரைஞ்சி மாஸ்டரோட ஆன்மா அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் நடக்கும். ஆனால் அதை நம்ம அப்படியே உணரணும்னு ஆசைப்படாம இப்படி உணர்றதுதான் கரெக்ட். எப்படி உணரணும்? மெல்ல மெல்ல நான் தியானம் பண்ண எல்லாம் அவருடைய சித்தம்ங்கிற உணர்வு வரணும். அப்ப அந்த உணர்வுனால 24/7 எது நடக்கும் பொழுதும் எனக்கும் மாஸ்டருக்கும் தொடர்பு கனெக்ஷன் இருக்கிற மாதிரியும், அவரு என் பக்கத்துல இருந்து என்னை வழி நடத்திட்டு இருக்க மாதிரியும், அவரு விருப்பப்படி தான் நான் நடந்துகிட்டு இருக்கேன், அவரு விருப்பப்படிதான் பேசுறேன், அவர் விருப்பப்படிதான் சாப்பிடுறேன். நீங்க பாருங்க பாபுஜியுடைய வார்த்தைகளை பாருங்க. லாலாஜியுடைய விருப்பமின்றி நான் ஒரு மிடரு தண்ணீர் கூட அருந்த இயலாதுங்கிற. இப்ப தண்ணீர் குடிப்பது கூட, மூச்சு விடுவது கூட மாஸ்டரின் சித்தப்படி நடக்குதுங்கிற அளவுக்கு அவர் உள்ளார்ந்து மாஸ்டரை சார்ந்திருக்கிறார். அப்ப அந்த லயாவஸ்தா எவ்வளவு டீப்பா இருக்குன்னு பாருங்க. நம்முடைய லயாவஸ்தா அப்ப இருக்கும்னா எப்பயாவது ஒரு தடவை சொல்லுவோம், இதெல்லாம் மாஸ்டருடைய விருப்பப்படி நடந்திருக்கு அப்படின்னு, மாஸ்டருடைய சித்தம் வாயால சொல்லுவோம். அவ்வளவுதான். வாயால சொல்ற அளவுக்கு நம்மளுடைய லயாவஸ்தா இருக்கு. எல்லாருக்குமே இந்த ஐக்கிய நிலைங்கிறது ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. அது எந்த அளவுல இருக்குதுன்னு நம்ம கம்பேர் பண்ணிக்கணும்னா பாபுஜிக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். நான் தூங்குறது மாஸ்டருடைய விருப்பம், நான் முழிச்சிட்டு இருக்கிறது மாஸ்டருடைய விருப்பம், நான் சாப்பிடுற சாப்பாடு மாஸ்டருடைய விருப்பம், நான் விடுற இந்த ஒரு மூச்சும் மாஸ்டருடைய விருப்பம். ஒரு டம்ளர் தண்ணி நான் குடிக்கணும்னா என்னுடைய குருநாதர் என்னுடைய லாலாஜி விரும்புறாரு, அதனால நான் அந்த தண்ணியை குடிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு பாபுஜியோடைய அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கு. பாபுஜியோட லய அவஸ்தாவை பார்க்கணும்னா நான் ஒரு ஆன்மீக உச்ச நிலைமைக்கு போய் லாலாஜியையும் பாபுஜியையும் சூட்சும சரீரத்துல எப்படி உன்னோட கரைஞ்சிருக்காங்க எல்லாம் பார்க்க வேண்டியது. இந்த விஷயத்த நம்ம பார்த்தோம்னாலே நம்ம எந்த அளவுக்கு மாஸ்டரோடு ஐக்கியமா இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். நாம் அதற்காகத்தான் அன்பு, பக்தி மற்றும் நமது நோக்கத்திற்கு அனுகூலமாயிருக்கும் மற்ற அனைத்து முறைகளையும் பயிற்சி செய்கிறோம். எதுக்குன்னா இந்த எல்லாம் அவர் சித்தப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரதுலாம். சைவ சமயம் இதை அப்பயே அந்த வார்த்தையில சொல்லுது, எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிற வார்த்தைய சொல்லுது. அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னா அசைகிற ஒவ்வொன்றும் அவனுடைய விருப்பப்படி அசையுதுன்னு அர்த்தம். இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாக நம்மளால பேசப்படுகிறது ஒழிய இது ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் ஒரு லய அவஸ்தா ஒரு புள்ளியில ஏற்படுறதுனுடைய விளைவு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றது இல்லை. மனித சங்கல்பம் நமது எல்லைக்கு உட்பட்ட மண்டலம் வரை விரிவடைகிறது என்றும், கடவுளின் சங்கல்பம் அவரது எல்லையற்ற மண்டலம் வரை விரிவடைந்து செல்கின்றது என்றும் நாம் சொல்லலாம். இது அடுத்த விஷயம். சங்கல்பா, விருப்பம். நான் என்ன நினைக்கிறேன், இது நடக்கணும்னு நினைக்கிறேன், இது நடந்து முடியணும்னு நான் விரும்புறேன், நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன், இது சங்கல்பம். இந்த சங்கல்பத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம்? மனிதன் ஒரு வரையறைக்கு உட்பட்டு அவனுடைய சங்கல்பத்தை செயல்படுத்துகிறான். ஏன்னா we are bounded. நம்ம என்னால இவ்வளவு வேகம்தான் ஓட முடியும், என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும், என்னால இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நான் எனக்கு நானே வரையறைகள் வைத்திருக்கிறேன். அது மாதிரி மனிதனுக்கு ஹியூமானிட்டிக்கே உரிய, ஹியூமன் மைண்டுக்கே உரிய ஒரு லிமிட்டுக்குள்ளார நம்ம சங்கல்ப சக்தியை பயன்படுத்துறோம். ஆனா கடவுளினுடைய சங்கல்ப சக்தி எந்தவித எல்லையும் மற்றதாக விரிவடைந்திருக்கிறது. மாஸ்டருடைய சங்கல்ப சக்தி எந்த ஒரு எல்லையும் மற்றதாக விரிவடைந்திருக்கிறது. அதனாலதான் அவரு கண்ணை மூடிட்டு நான் ஒரு செகண்ட்ல சந்திர மண்டலத்துல இருக்கிற ஒரு ஆன்மாவுக்கு என்னால டிரான்ஸ்மிஷன் கொடுக்க முடியும். என்னுடைய லாலாஜி விரும்பினால் இந்த ஒரு யூனிவர்ஸையே ஒரு கையில ஒரு பம்பரம் போல என்னால சுழற்ற முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவருடைய சங்கல்ப சக்தி வரையறையற்று விரிவடைந்திருக்கு. நான் அது மாதிரி எல்லாம் திங்க் பண்றேன்னா அப்படின்னா முதல்ல நான் என்னை சரி பண்ணி கொள்ள முடியும், நான் எதுவா இருக்கணுமோ அதுவாக என்னால மாற முடியும், அதுக்கு என்னுடைய சங்கல்ப சக்தியை பயன்படுத்த முடியுங்கிற அளவுக்கு கூட நான் இன்னும் என்னுடைய வரையறைகளை உடைத்து கொள்ளவில்லை.
அததான் அவர் சொல்றாரு, கடவுளின் சங்கல்பம் அவரது எல்லையற்ற மண்டலம் வரை விரிந்து செல்கிறது. மனிதனுடைய சங்கல்பம் எல்லைக்கு உட்பட்ட மண்டலம் வரை விரிவடைகிறது. நமது வரையறைகளையும் நமது பந்தங்களையும் நாம் உடைத்தெறியும் வரை நமது சங்கல்பம் கடவுளின் சங்கல்பம் போன்றதே என்று சொல்லிக் கொள்ள முடியாது. பந்தங்கள் இருக்கிற வரைக்கும் சங்கல்பத்துக்கு பவர் கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வச்சுக்கிறேன். நான் ஒரு 25 வயசுல 22 வயசுல இருக்கேன். நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு சங்கல்பம் வச்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த சங்கல்பத்தோட நான் கிளம்பும் பொழுதுதான் எனக்கு என்ன ஆகும், நான் படிக்க போகும் பொழுது எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகும், எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகும், அல்லது எங்க வீட்டுல ஒரு கடுமையான சூழ்நிலை வரும். உடனே என்னுடைய பந்தம் என்ன பண்ணும், அதை விட இப்போதைக்கு இதை பார்க்கறதுதான் சரி அப்படிங்கிற சூழ்நிலை வரும். இப்ப என்னுடைய சங்கல்ப சக்தி என்ன பண்ணும், வரையறைக்கு உட்பட்டு இதை செய்யணுமா அதை செய்யணுமான்னு முடிவு பண்ணி இதை நோக்கி போக ஆரம்பிச்சு. விவேகானந்தருக்கு வந்து இந்த ஆசிலேஷன் நிறைய அவருடைய வாழ்க்கையில, அவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் திருப்பி திருப்பி கேட்கறது, என் குடும்பம் எப்படி இருக்கு, நான் இப்ப என் குடும்பத்தை கவனிக்கணுமா, இல்ல நான் வந்து என் குருநாதருக்கு நான் வந்து இந்த ஆன்மீக வேலையை செய்யணுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. நீங்க விவேகானந்தோட லைஃப் ஹிஸ்டரியை படிச்சீங்கன்னா தெரியும். அது என்னன்னு கேட்டா, அந்த சங்கல்ப சக்திக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக இயற்கை செய்யற வேலை. அப்ப எங்க பந்தங்கள் உடை தெரியப்படவில்லையோ அங்க வந்து சங்கல்பமானது வரையறையின்றி எல்லையின்றி விரிவடைகிறது இல்லை. அவர் கடைசியில உடைச்சு எரிஞ்சிட்டு வெளியில வந்துட்டார். வந்ததுனால அவருடைய சங்கல்ப சக்தி மிகப்பெரிய அளவுல உலகம் ஃபுல்லா விரிவடைஞ்சு அவரால் வேலை செய்ய முடிஞ்சுது. ஒருவேளை அவரு கடைசியா வந்து அந்த ஒன்றுக்காகவே நான் என் குடும்பத்தை பார்க்கணும், நான் இதுதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு உட்கார்ந்து இருந்தால் அந்த சங்கல்ப சக்தியும் வரையறைக்கு உட்பட்டு வேலை செய்யுது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, விவேகானந்தர் மாதிரி ஆகணும் அப்படின்னா குடும்பத்தெல்லாம் பார்க்காம வந்துடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அப்படி இந்த இடத்துல மாஸ்டர் என்ன சொல்றாரு, ஒரு சங்கல்ப சக்திக்கு வரையறை ஏன் வருது அப்படின்னு கேட்டா, நம்ம நம்முடைய லிமிட், நம்மளால இவ்வளவுதான் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை விடுற வரைக்கும், நமக்கு மற்ற பொருள்களோடு உள்ள பந்தங்களை உடை தெரியும் வரை. இன்னும் எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சிட்டு நான் அதுக்கப்புறம் தான் அர்த்தமும் இல்லை. ஏதாவது ஒரு சங்கல்பத்தை செய்து கொண்டால் இப்போ ஒண்ணும் கிடையாது. இப்ப இன்னைக்கு வந்து இன்னைக்குல இருந்து ஒரு தாஜி சொன்ன மாதிரி நான் டெய்லி 2 சிட்டிங் எடுத்துக்குவேன். பண்டாரா போற வரைக்கும் டெய்லி காலம்பர கரெக்டா 6 to 7 இல்லைன்னா 3 to 4 நான் தியானம் பண்ணிட்டு 4 to 5 தியானம் பண்ணிட்டு அப்புறம் புத்தக வாசிப்புல கலந்துக்குவேன். இது ஒரு சங்கல்பம், சின்ன சங்கல்பம். இந்த சங்கல்பத்துக்கு எது வரையறை எப்படி தடையா இருக்கு, பந்தம் எப்படி தடையா இருக்குன்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் அதுதான். இதுக்கு என்ன வரையறை தடையா இருக்க முடியும்? ஒரு மனுஷன்னா 8 மணி நேரம் தூங்கணும்னு நம்ம ஒரு லிமிட் வச்சிருக்கோம். நான் ஏதோ ஒரு காரணத்தினால நைட்டு 12:30 வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். காலம்பரம் 4 மணிக்கு எந்திரிச்சு எப்படி தியானம் பண்றது? உடம்பு ஒத்துக்காது. இது வரையறை. இந்த வரையறையை உடைச்சிட்டு அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. உடம்பு என்ன பண்ண போகுது, படுத்திருந்தாலும் இதே மாதிரிதான் இருக்க போகுது, உட்கார்ந்தாலும் இதே மாதிரிதான் இருக்கு. அப்ப நான் எழுந்து உட்கார்ந்து என்னை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு என்ன மாஸ்டரோட இணைத்து கொண்ட பிறகு இந்த உடம்பு ஓய்வு தானே எடுத்துக்கிட்டு இருக்கு, என்ன வேலை செய்ய போகுது? ஒண்ணும் கிடையாது. அப்ப வரையறையை உடைச்சிட்டோம்னா இந்த சங்கல்ப சக்தி கண்டினியூ ஆகுது. ஒருவேளை இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் அப்படி இருக்கேன், ஒரு பெரிய டிராவலுக்கு அப்புறம் உடனே தியானம் பண்ண உட்கார்ந்து தூங்கிடக்கூடாது, இப்படிலாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் முத நாள் எடுத்துக்கொண்ட சங்கல்பம் வேலை செய்யறது இல்லை. ஆக வரையறைகளை நான் உடைத்துக் கொள்ளாத வரை. அடுத்தது பந்தங்களை உடைத்துக் கொள்ளாத வரை. நாளைக்கு ஒரு கல்யாணம் இருக்கு, கரெக்டா போயிடணும், காலம்புற 4 மணிக்கு கிளம்புனாதான் அந்த கல்யாணம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி போகலாம், அதனால இன்னைக்கு ஒரு நாள் தியானத்தை மாத்தி போட்டுக்குவோம், தப்பு கிடையாது. இதே சங்கல்ப சக்தி பந்தங்களை உடைத்தெறிகிற விஷயத்துல ரெடியா இருந்ததுன்னா, நான் சொல்லிட்டேன் கரெக்டா 4 to 5 தியானம், அதை முடிச்சுக்கிட்டு போவோம், எப்படி அமையுதோ அப்படி அமையட்டும், மாஸ்டருடைய விருப்பப்படி நான் அந்த திருமணத்துக்கு செல்வதும் அங்க நடந்து முடிக்கிறதும் இருக்கட்டும் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் அப்படின்னா, அப்ப என்னுடைய சங்கல்ப சக்தி பல அதிசயங்களை உருவாகும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன். நம்ம பெருசா என்னென்னமோ அப்படிலாம் நினைக்காம சிம்பிளா நினைச்சோம் அப்படின்னா
ஏன் மனிதனுடைய சங்கல்ப சக்தியானது கடவுளுடைய சங்கல்ப சக்தி போல இல்லை என்றால், மனிதன் ஒரு சங்கல்பத்தை பண்ணிட்டு வரையறைக்கு உட்பட்டு அதை ஃபாலோ பண்றான், அந்த சங்கல்பத்தை செயல்படுத்துறான். கடவுளுடைய சங்கல்பம் வரையறைகள் அற்று விரிவடைந்திருக்கு. மனிதன் பந்தங்களுக்கு உட்பட்டு சங்கல்பமானது செயல்பட்டு மனிதனுடைய பந்தங்களுக்கு உட்பட்டு. கடவுளுடைய சங்கல்பமானது பந்தங்கள் அற்று செயல்பட்டு. அதனால அது ஒரு தடவை நடக்கும், ததாஸ்துன்னா நடக்கும். அப்ப கிருஷ்ணா பகவத்கீதையில அவருடைய சங்கல்பம் என்ன? பூமி பாரத்தை குறைக்கணும். இப்ப அவரு பந்தம், அர்ஜுனன் மாதிரி அவரு பந்தங்களோட, கிருஷ்ணா எனக்கு ரொம்ப வேண்டியவன், அபிமன்யு எனக்கு மருமகன், இவன் கர்ணன் எனக்கு வேண்டியவன், இப்படிலாம் அவர் ஒரு பந்தங்களோட இருந்திருந்தால் மகாபாரத போர் எப்படி நடந்திருக்க முடியும்? அப்ப வரையறைகளும் பந்தங்களும் உடைந்த பிறகுதான் இயற்கையில ஒரு வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு சங்கல்ப சக்தி விரிவடையுது. இது ஒரு வார்த்தை, ஆனா இது கொடுக்கின்ற அர்த்தம் பல மடங்கா விரிவடையுது. அதுதான் பாபுஜியினுடைய ஒரு வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய ஒரு பவர். சத்திய நிலையுடன் நமது சங்கல்பம் கடவுளின் சங்கல்பம் போன்றதே என்று சொல்லிக்கொள்ள நமது சங்கல்பமானது இந்த மாதிரி விரிவடைய வேண்டும். நமது உண்மையான நோக்கம் இதுவே ஆகும். சத்திய நிலையுடன் ஐக்கியம் அடைவதற்காக நாம் இதை செய்கிறோம். இந்த சங்கல்பத்தை விரிவடைய செய்கிறோம். இந்த விஷயம் அனந்தத்தை நோக்கி என்ற மற்றொரு புத்தகத்தில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அதில் ஒரு மனிதன் தனது தனித்தன்மையை இழந்த பிறகு எவ்வாறு பிரம்மத்தை போன்றே ஆகிறான் என்பதை விவரித்திருக்கிறேன். ஏன்னா தனித்தன்மை என்பது மனிதன் தானாக உருவாக்கி கொண்ட தன்மை. அந்த தானாக உருவாக்கி கொண்ட விஷயத்தை எடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கிறது எதுவோ அதுதான் பிரம்மம். கடவுளின் சங்கல்பத்திற்கும் மனிதனின் சங்கல்பத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி சொல்லும் பொழுது, நாம் பெரியதை நாடும் பொழுது, அதாவது கடவுளின் சங்கல்ப சக்தியை நாம் நாடும் பொழுது, அந்த பெரியது சிறியதை ஈர்க்க துவங்குகிறது என்பதாக சொல்லலாம். அப்ப நம்முடைய சங்கல்பமானது மெல்ல மெல்ல கடவுளின் சங்கல்பத்தை நம்ம நாடும் பொழுது அது ஈர்த்து கொள்ளுது. அதனால நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குது அப்படிங்கிற நிலைமை போய் நான் திருப்பி நினைக்க ஆரம்பிப்பேன். தெய்வம் நினைப்பது போல நான் நினைக்க ஆரம்பிக்கலையேன்னு இயங்க ஆரம்பிப்பேன். அதன் பிறகு தெய்வம் என்ன நினைக்குமோ அது மாதிரி நான் நினைக்கணும்னு விரும்ப ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் என்னுடைய எண்ணமானது தெய்வீக எண்ணத்தை ஒத்ததாக ஆகிறார். இது ஏன் நடக்குதுங்கிறத சொல்றாரு. நீங்க கடவுளின் சங்கல்பத்தை நாடும் பொழுது, மாஸ்டருடைய விருப்பப்படி நடக்கணும்னு நீங்க நினைக்கும் பொழுது, மெல்ல மெல்ல உங்கள் விருப்பத்தை அது தனக்குள்ளார ஈர்த்து கொள்ள தொடங்குகிறது. அதனால உங்களுடைய சுய விருப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சு உங்களுக்கான தனித்தன்மை, நீங்க உருவாக்கி கொண்ட தனித்தன்மை கரைஞ்சு விட ஆரம்பிக்குது. பெரிய சூட்சுமமான விஷயம்தான் பாபுஜி சொல்றார். நமது வரையறைகள் அனைத்தையும் உடைத்தெறிந்த பின் இறுதி பரம்பொருளுடன் ஒன்றாகும் போது இருமை தன்மையற்ற ஒருமை நிலையில் நிலைக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் இருமை நிலையிலிருந்து துவங்கி முன்னேறி சென்று இறுதியில் தானாகவே ஒருமை நிலைக்கு கொண்டு சேர்க்கிறோம். இருமை நிலை அப்படின்னா துன்பம், மகிழ்ச்சி, கோபம், அன்பு, இதெல்லாம் துவந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருமை. இந்த துவந்தத்திலேருந்து ஆரம்பிச்சு ஏகாந்தம், ஒன்று அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வர ஆரம்பிக்கிறோம். பட் இதுக்கு என்னன்னா இந்த சங்கல்ப சக்தி இது மாதிரி அடையும் பொழுது இதெல்லாம் சாத்தியமாகிறது. அனைவரும் கடவுளை நோக்கி தன்னிச்சையாக முன்னேறி செல்கிறார்களா அல்லது கடவுளின் சங்கல்பத்தால் செல்கிறார்களா அப்படின்னு பாபுஜிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதாவது என்னன்னா, இப்ப எல்லா அபியாசியும் தங்களுடைய சங்கல்பத்தால மாஸ்டர் கிட்ட வர்றாங்களா அல்லது மாஸ்டருடைய சங்கல்பத்தால இவங்க அவங்கள நோக்கி ஈர்க்கப்படுகிறார்களா அப்படிங்கிற கேள்விக்கு ஒவ்வொரு நதியும் தனது தனித்துவத்தை ஒட்டுமொத்தமாக இழந்து தானேதான் சமுத்திரத்தில் கலக்கிறது என்று சொல்வதே போதுமானதாக இருக்கலாம். அதுதான் உண்மை. நீங்க மாஸ்டர் கிட்ட வர்றதோ தியானம் பண்றதோ அதெல்லாம் மாஸ்டருடைய சங்கல்ப சக்தியால நடக்கலாம்.
ஆனால் மாஸ்டர்ங்கிற ஒரு விஷயத்தோட நீங்க கரைந்து விடுவது என்பது உங்களுடைய கையில தான் இருக்குதே ஒழிய மாஸ்டருடைய கையில இல்ல அப்படிங்கிறார். தானே தன்னுடைய தனித்துவத்தை இழக்க வேண்டும். அந்த நதி கிளம்பும் போது எப்படி ஒரு திமிரா இருக்கும், எப்படி துள்ளி பாயும், அதனுடைய அந்த திமிர் அடங்கி அதுக்கப்புறம் பறந்து விரிஞ்சு தான் தான் பெரிய ஆளுன்னு காட்டக்கூடிய அளவுக்கு அகண்டு ஆழமா பிரயாணம் பண்ணும். அந்த மாதிரி ஒரு அனுபவத்தோட, ஆழமான முதிர்ச்சியோட, பெரிய அறிவோட ஒரு காலகட்டத்துல வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கிளை கிளையா பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய வேகம் குறைஞ்சி அதனுடைய ஆழம் குறைஞ்சி தான் ஒரு அகண்ட பெரிய நதிங்கிற தன்மை மாறி வாய்க்கால் அளவுக்கு போய் கடைசியா போய் தான் கடல்ல கலக்கும் பொழுது பல பிரிவுகளாக மாறி ஒவ்வொரு பிரிவும் வெவ்வேறு இடங்களுக்கு போய் அது நதியே இல்லை, வாய்க்கால் கூட இல்லை, சேரும் சகதியுமான தண்ணியா கூட மாறி கடல்ல கலக்கும். இப்ப என்னன்னா அந்த நதிங்கிற தன்மையானது முழுக்க முழுக்க தன்னுடைய தனித்தன்மையை இழந்த பிறகுதான் அதுக்கு ஐக்கியம் அப்படிங்கிற நிலை சாத்தியமாகும். இது எந்த கையில இருக்குன்னா நதியோட கையில இருக்கு. ஏன் இந்த நதி கான்செப்ட சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஐக்கியமாகிறது கடவுளின் சங்கல்பத்துல இல்ல, உங்க சங்கல்பத்துலதான் இருக்கு. நீங்க எப்ப உங்களுடைய தனித்தன்மையை முழுமையாக விட்டு கொடுக்க ரெடி ஆகுறீங்களோ அப்ப மட்டும்தான் இந்த ஐக்கியம் அடைதல் அப்படிங்கிற விஷயமானது சாத்தியமாகும். நதியுடன் கலப்பதற்கு சமுத்திரம் வருவதில்லை. அதே மாதிரிதான் நாமும் ஆதி மூலத்தை நோக்கி முன்னேறுகிறோமே ஒழிய ஆதி மூலம் நம்மை நோக்கி வருவதில்லை. அனைத்துமே அதில் ஐக்கியம் அடைகின்ற ஒரு காலம் வரும். அதுவே மகா பிரளய காலமாகும். அந்த காலம் வரை இருக்கக்கூடிய எண்ணற்ற பிறவிகளின் துயரங்களில் இருந்து நம்மை நாமே விடுவித்துக் கொள்ளும் பொருட்டு நமது வழியை சுருக்கிக் கொள்ளவே நாம் ஆன்மீக பயிற்சியை செய்கிறோம். அப்ப மகாபிரளயம்னு ஒண்ணு உருவாகும் பொழுதுதான் சோர்ஸ் நம்மள நோக்கி வந்து நம்மள தன்னோட எடுத்துக்க போகுது. அது வரைக்கும் நம்ம தான் சோர்ஸை நோக்கி டுவர்ட்ஸ் த சோர்ஸ் நம்ம தான் டிராவல் பண்ணி ஆகணும். ஏன் இந்த டிராவல், இந்த இன்பிட்வீன் பீரியடை வந்து குறைச்சிக்கிட்டு மகாபிரளயத்தப்ப நடக்கக்கூடிய எமர்ஜென்ஸை இப்பயே நான் கிரியேட் பண்றது மூலமாக என்னுடைய பொட்டன்ஷியாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, டைமென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் இப்ப செயல்படுறேன் அப்படிங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்குங்க. மையத்தை சுற்றி நிகழ்ந்த சுழற்சி இயக்கத்தின் பலனாக படைப்பு ஏற்பட்ட போது பிரகிருதி தோன்றியது. பிரகிருதி என்பது படைப்பின் விளைவாக உருவான எல்லா விஷயங்களும், அதற்கான சக்தி, படைப்பாற்றல், அதான் பிரகிருதி. அந்த இயக்கம் சக்தியை உருவாக்கியது. அதை தொடர்ந்து அதுவே சிருஷ்டிக்கு காரணமாக ஆனது. மகா பிரளயத்தின் போது பிரகிருதியே இல்லாமல் போய்விடுகிறது என்பது எனது எண்ணம். அந்த படைக்கும் சக்திங்கிறதே இல்லாம கரைஞ்சி போகுது. பிரம்மம்னு ஒண்ணு இல்லை, அந்த மாதிரி ஒன்று கரைஞ்சி ஒன்றும் இல்லாம போயிடுது, பிரகிருதி இல்லை அப்படிங்கிற மாதிரி எது ஒன்றும் உருவாகக்கான சக்தி, உருவாக்குவதற்கான சக்தி இல்லாம எல்லாமே கரைஞ்சி போகுதுங்கிறார். ஏனெனில் உருவாக்கப்பட்ட எந்த ஒன்றும் எஞ்சி இருக்கும் பட்சத்தில் உண்மையான விதத்தில் மகா பிரளயம் நடைபெறவில்லை என்று ஆகும். ஆமா, நீங்க வீட்டை கூட்டினா கூட அதுதானே. ஏதாவது ஒரு குப்பை கடந்துருச்சு நடுப்புற அப்படின்னா நீங்க வந்து கூட்டி முடிக்கலன்னு அர்த்தம். உண்மையான விதத்துல கூட்டி முடிக்கல. கூட்டி முடிச்சா அங்க ஒண்ணும் இருக்கக்கூடாது. அது மாதிரி மகாபிரளயம்னு ஒண்ணு நடந்த பிறகு அங்க எந்த ஒரு பொருளும், எந்த ஒரு ஆன்மாவும், எந்த ஒரு தனித்தன்மையும், எந்த ஒரு பெயரும், எந்த ஒரு உணர்வும் மிச்சம் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு மகா பிரளயம் கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஒண்ணு நடக்கும் பொழுதுதான் சோர்ஸ் வந்து கம்மிங் டுவர்ட்ஸ் த ஹியூமானிட்டி. அது வரைக்கும் ஹியூமன் பீயிங் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய முயற்சியால தான் தான் சோர்ஸை நோக்கி போறதுக்கும் அதோட கரையறதுக்குமான முயற்சியை செய்ய வேண்டும். மகா பிரளயம் நடைபெற்ற பிறகு எஞ்சி இருப்பது அந்த ஒன்று மட்டுமே. புரிந்து கொள்வதற்காக அதை பூஜ்யம் அல்லது ஆதார அடித்தளம் என்று சொல்லலாம். அந்த அடித்தளம் இல்லாமல் எந்த ஒரு பிரகிருதியும் எந்த ஒரு பிரபஞ்சமும் நிற்க முடியாது. ஜீவிதத்திற்கு ஏதோ ஒரு பக்கபலம், ஒரு மையம், ஒரு இயக்கத்துக்கு, ஒரு படைப்புக்கு, ஒரு உருவாக்கத்திற்கு ஒரு மையம் இருக்கும். இப்ப நான் உருவாகி இருக்கேன், நீங்க உருவாகி இருக்கீங்கன்னா நம்மளுடைய மையம் நம்மளுடைய இதயமாக இருக்கிறது.
இந்த ஒட்டுமொத்த கேலக்சியினுடைய மையம், பால்வெளி அண்டத்தினுடைய மையம், இப்படின்னு ஒன்னொன்னுக்கும் மையம் இருக்கு. சூரிய குடும்பத்தினுடைய மையமா சூரியன் இருக்கு, புவியீர்ப்பு விசையோட மையமா புவியோட மையம் இருக்கு. எல்லாமே, எல்லா விதமான படைப்புகளுமே ஒரு குறிப்பிட்ட மையத்தை கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த மையம்தான் கடவுள் அல்லது பிரம்மமாகும். தனக்கென ஆதாரம் இல்லாத ஒரு ஜீவிதம் அர்த்தமற்றதாக இருக்கிறது. முற்பிறவிகளின் கர்மாவை பொறுத்தவரை அவை போகத்திற்காக உள்ளதாக நான் நினைப்பதுடன் அதை என் அகக்காட்சியிலும் காண்கின்றேன். ப்ரீவியஸ் பர்த்தோடைய கர்மாலாம் எதுக்கு இருக்கு? அனுபவித்து தீர்ப்பதற்காக இருக்கிறது. உடலின் அல்லது மனதின் ஒவ்வொரு செயலும் ஏதாவது ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது. கடந்த கால பதிவுகள் அனைத்தையும் நம்மிடமிருந்து நீக்கிய பின் நாம் பிறவா நிலையை அடைய முடியும். ஆயினும் அது கடினமான காரியம்தான். ராஜயோகத்தில் பயிற்சியாலும் வழிகாட்டுதலினாலும் அந்த பதிவுகள் ஏறத்தாழ பொசுக்கப்பட்டு எரிக்கப்பட்ட நிலையிலேயே போகத்திற்கு வருகின்றன. இதுதான் ஒரு அபியாசிக்கு நடக்கிற விஷயம். மற்றவங்களுக்கு போகங்கள் அப்படியே கீழே அப்படியே உருவாக்கத்துக்கு வருது. ஆனா இங்க கிட்டத்தட்ட வறுக்கப்பட்டு ஒன்றுமற்ற நிலையில அது முழுசா அதனுடைய எனர்ஜி முழுவதும் டெமாலிஷ் பண்ணப்பட்ட நிலையில தான் ஒரு போகமானது வெளியில வருது. அப்படிங்கிறதுனால அது வெறும் எண்ணமாகவோ அல்லது வெறும் கனவாகவோ அல்லது ஒரு வினாடி நிகழ்வாகவோ நடந்து முடிஞ்சிருதே ஒழிய அது எலாபரேட்டா எக்ஸ்பேண்ட் ஆகிறதே இல்லை. ஏன்னா எல்லா போகங்களும் மாஸ்டருடைய அந்த டிரான்ஸ்மிஷனால முன்கூட்டியே எரிக்கப்பட்டு இருக்கிறது. அதனுடைய சாம்பலை மட்டும்தான் நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆன்மீகத்திற்கு அத்தியாவசியமான மாஸ்டர் ஒருவர் இந்த விஷயங்களை கனவில் போகத்திற்கு கொண்டு வரும் தகுதி உடையவராக இருக்கும் பட்சத்தில் தூக்கத்திலும் கூட போகமானது செயல்படுத்தப்படுகிறது. பக்தி பூர்வமான பயிற்சிகளினால் பதிவுகளை நீக்கிக் கொள்ள வேண்டியது மட்டுமே நமக்கு தேவை. வாழ்க்கையின் உண்மையான அமிர்தத்தை நீங்கள் சுவைக்க விரும்பினால் அதிர்ஷ்டத்தின் ஏற்றத்தாழ்வுகளை பொருட்படுத்தாமல் பயமறியாத துணிச்சலுடன் ஆன்மீக துறைக்குள் வாருங்கள். அதுதான் நமது வாழ்க்கைக்கு தேவையானது அன்றி தான தர்மங்களோ பிச்சையிடுவதோ அல்ல. உண்மையான தியானம் என்பது உங்கள் சுயத்தை இழந்து விடுவதுதானே அன்றி செய்யும் வேலையையோ அலுவலகத்தையோ விட்டு ஒதுங்கி காட்டுக்கு சென்று விடுவதல்ல. உண்மையான ஆன்மீக நாட்டம் உடையவர்களுக்கு அதுவே தேவை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இதோட நம்ம இன்னைக்கு புத்தக வாசிப்பை நிறைவு செய்து கொள்வோம். இதுக்குள்ளார பாபுஜி சொன்ன பல விஷயங்கள் மிக 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 சூட்சுமமானவை. என்னால முடிந்த வரைக்கும் அதை நான் எனக்கு தெரிந்த வகையில சொல்லியிருக்கேன். பட் இன்னும் மிகவும் ஆழமான கருத்துக்கள் தான் அதுல இருக்கக்கூடியவையாக நான் உணர்கிறேன். ஸோ நம்முடைய ஒரு முயற்சி இதை மீண்டும் படித்து இதனுடைய சாராம்சத்தின் மேல மெடிடேட் பண்ணி பாபுஜி என்ன சொல்ல வராரோ அது நமக்கு நம்முடைய இதயத்துல அது அப்படியே புரியறதுக்கு அவர் தான் நமக்கு அருள் செய்யணும். ஸோ நாம் அந்த மாதிரி ஒரு பிரேயரோட இன்னைக்கு காலை தியானத்துக்கு செல்லலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.